ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ஷன்ல ஷாம் ஒர்த்திங்டன், சோயா சால்ஜனா, பராங், ஸ்டீபன் லாங் நடிப்புல வெளியா இருக்கிற அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். 2009 அவதார் படம் முதல்ல வெளிவந்துச்சுங்க. அவதார் தி வே ஆஃப் வாட்டர் 2022 வருஷம் வெளியாச்சு. அவதாரோட 3வது பாகமா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இப்ப வெளியாயிருக்கு. உலகம் ஃபுல்லாவே ஐமாக்ஸ் 3Dல வெளியாயிருக்கிற இந்த படம் தமிழ்லயும் டப் பண்ணிருக்காங்க. முந்தைய 2 பாகங்களை பார்த்தவங்களுக்கு இந்த பாகத்தோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். அவங்களுக்கு முன்கதை தெரியுங்கிறனால பல விஷயங்களும் கேரக்டரோட தன்மையும் எளிதில புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனா முன்னாடி 2 பாகங்களை பார்க்காதவங்களுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பா புரியாதுங்க. பாண்டோராங்கிற வேற்று கிரக வாசிகளுக்கும் அவங்களால வெள்ளைத்தோல் ஆகாய வாசிகள் அப்படின்னு சொல்லப்படுற எதிர்காலத்துல வாழும் மனிதர்களுக்கும் இடையே நடக்கிற சண்டையை தான் படத்தோட மெயின் கருவா கொண்டு வராங்க. அதுல கணவன் மனைவி உறவு, அப்பா மகன் பாசம், குடும்ப சென்டிமெண்ட், கடவுள் நம்பிக்கை என பல விஷயங்களை கலந்து ஆக்ஷன் கலந்த ஒருவித மறக்க முடியாத சினிமா உணர்வை கொடுத்திருக்காரு இயக்குனர். முந்தைய பாகத்துல கடல்ல சண்டை போட்டு எதிரிங்களை விரட்டி ஜெயிச்சிருப்பாங்க ஹீரோவான சாமண்டு சோயா தம்பதியினர். அவங்களுக்கு கடல்வாழ் இன மக்கள் உதவியா இருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பாகத்திலையும் அந்த பழைய வில்லன்களால அவங்களுக்கு ஆபத்து வருது. ஒரு கடல் திருவிழால ராட்சச திமிங்கலம் போல இருக்கிற வினோத விலங்குகள் எல்லாம் சேரும் போது அதை கொண்டு பணம் சம்பாதிக்க நினைக்குது வில்லன் கும்பல். ஹீரோ ஹீரோயின் அவங்களோட வாரிசுகள், அவங்களோட ஆதரவாளர்கள் எப்படி அதை விரட்டி அடிச்சு ஜெயிச்சாங்க அப்படிங்கறதான் படத்தோட கதையை கொண்டு வராங்க. இதற்கிடையில ஹீரோ குடும்பத்துல ஒருவராகிவிட்ட தன்னோட மகன் மைல்ஸ்ல வில்லன் அடைஞ்சாரா இல்லையா, அதுக்கு புதுவில்லி ஓப்னா சாப்ளின் எப்படி உதவி செஞ்சாங்க, இவங்களோட முடிவு என்ன அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட் காட்சிகளும் ஆக்ஷனும் தாங்க. பாண்டர மக்கள் வசிக்கும் இடம், காடு, மலை, பறக்கும் பாறை, ஒரு வித்தியாசமான விலங்குகளை பறந்து வந்து வியாபாரம் செய்யறது, அவங்கள வழிமறிக்கும் கொள்ளையர்கள், கடல்ல சண்டை போடும் ராட்சச விலங்குகள், எதிர்கால நகரம், ஹீரோ ஹீரோயின் அவங்களோட டீம் பயன்படுத்தும் பெரிய பறவை, சண்டைக்கு வரும் கப்பல், நீர்மூழ்கிகள் என வரிசையா மிரட்டி எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இதெல்லாம் அவரோட உலகத்துல மட்டுமே சாத்தியங்கிற அளவுக்கு விஷுவலா கொண்டு வந்திருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க, எப்படி எடிட் பண்ணிருப்பாங்க, எப்படி நடிச்சு காட்டியிருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரமிப்பா இருக்கு. அதே போல கேமரா ஒர்க்ல காட்டியிருக்கிற மாயாஜாலம், கோணங்கள் அவதார் படத்துல மட்டுமே சாத்தியங்க. படத்துக்கு இன்னொரு பிளஸ் மியூசிக்னே சொல்லலாம். அந்த உலகத்துக்கே நம்ம கொண்டு போற ஃபீலிங்க மியூசிக்லயே கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா சேசிங், சண்டை காட்சி, ஏவாங்கிற பெண் தெய்வத்தை நெருங்கும் காட்சிகள்ல இசை அபாரமா இருக்கு. ஹீரோவா நடிச்ச ஷாம் ஆக்ஷன்ல மட்டும் இல்ல, பல சென்டிமெண்ட் காட்சிகள்ல பொறுப்பான அப்பாவா சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு. அவர் மனைவியாக வருகிற ஹீரோயின் சோயா கோபக்காரியாக பறந்து பறந்து சண்டை போடும் இடங்களையும் சரி, கணவரை காப்பாற்ற வரும் இடங்களையும் சரி செமையா இருக்கு. தெய்வ பக்தியோட இருக்கிற அந்த மகள் கிரி சிக்கலான நேரத்துல அவளோட பிரார்த்தனை செய்யும் இடங்கள், தக்க சமயத்துல அவர் குரலுக்கு தேடி வரும் உதவி ஆகியவை ஹாலிவுட் படங்கள கூட இவ்வளவு தெய்வ நம்பிக்கையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. நம்ம குலதெய்வத்தை கூட நினைவுபடுத்துற காட்சிகள் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு வியப்பா இருக்கு. மாறுபட்ட வேடத்துல வில்லன் மகனாக வராரு மைல். அவரோட நடிப்பு கலகலப்பா இருக்கு. அதே போல படத்துல பல இடங்கள்ல பெற்றோர் குழந்தைகள் பாச காட்சிகள் வர்றது சிறப்பா இருக்கு. குடும்பம், பாசம், சென்டிமெண்ட் காட்சிகள்ல வலுவான சீன்களையும் வச்சு குடும்ப கதை ஆரியத்தையும் வளைச்சு போட்டாங்க. கடல்வாழ் உயிரினங்களை அழிக்க வில்லன் டீம் பெரும்படையோட வர அதை தடுக்க நினைக்கும் ஹீரோ டீம் சண்டை தான் கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. அரை மணி நேரத்துக்கு மேலாக ஓடுற அந்த சீன் மட்டுமே அப்படியே ஒரு அட்டகாசமா நிலத்திலையும் வானத்திலையும் கடலையும் நடக்கும். அந்த ஃபைட் சீன் விஷுவல் செமையா இருக்கு. அதே போல சூனியக்காரி மாதிரியான வில்லன் சம்பந்தப்பட்ட சண்டையும் சரி, கணவரை காப்பாற்ற போகும்போது ஹீரோயின் நடத்துகிற சாகசமும் சரி, இந்த 3 ஃபைட் சீனுமே சூப்பர் ஹைலைட்னே சொல்லலாம். இதெல்லாம் தியேட்டர்ல மட்டுமே, அதுவும் அவதார் மாதிரியான படங்கள்ல மட்டுமே ரசிக்க முடியுங்க. சூனியக்காரி வில்லியாக வரும் வராங்கோட கெட்டப் நடிப்புலையும் சிலிர்க்க வச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங்க்கு ஓரளவுக்கு பொருந்தியும் இருக்காங்க. வில்லன் மகனை குரங்கு பயிலேன்னு அழைக்கிற சத்தனங்கள் எல்லாமே செட் ஆகி இருக்குன்னே சொல்லலாம். படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னா படத்தோட நீளனே சொல்லலாங்க. உட்கார்ந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். குறிப்பா முற்பாதியில சில வசன காட்சிகள், சென்டிமெண்ட் சீன்கள் கொஞ்சம் அனுப்பத்தட்டது. அதே போல குடும்ப சம்பந்தப்பட்ட பாச காட்சிகள் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் சில கேரக்டர்களுக்கு இடையான உறவு, பகையை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லியிருக்கலாம். சில ஆக்ஷன் காட்சிகள் கொஞ்சம் லாங் ஷாட்ல இருக்கிறது அதிகமா ரசிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஆனாலும் ரொம்ப தொய்வில்லாம தான் போகுது. அடுத்தடுத்து ஒரு அதிரடிய காட்சியை காண்பிக்கிறது திரைக்கதையோட பலனே சொல்லலாம். அவதாரோட முதற் பாகம் மாதிரி இல்ல அப்படின்னாலுமே 2ஆம் பாகத்துக்கும் இதற்குமான தொடர்பு அதிகமா இருக்கு. 2ஆம் பாகத்தை விட ஆக்ஷன் திரைக்கதையில கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. ஆனாலும் அவதார் 3 மாதிரியான படங்கள் சினிமால இன்னொரு வகையான பிரம்மாண்ட உச்சனே சொல்லலாங்க. இந்திய சினிமாக்களை நாம் பாத்திராத இப்படிப்பட்ட பல சினிமாக்களை தியேட்டர்ல பார்த்து ரசிக்கும் போது நம்மளே மறந்து ஆச்சரியத்துல மூழ்கி பல பிரம்மாண்ட நினைவுகளை கண்டிப்பா இந்த படம் கொடுக்கும். ஆக மொத்தத்துல அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய பறக்கும் விஷுவல் ட்ரீட்னே சொல்லாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.